ஆன்ம சிந்தனையாளர் திரு பொன் கோ எத்திராசன் ஐயா அவர்களை அன்போடு உரையாற்ற மெய்ப்பொருள் ஆன்மீக மையத்தின் தளத்தின் சார்பாக அழைக்கிறோம். வருக ஐயா, உங்களுடைய உரையை தருக. வாழ்க இசையுடன், வாழ்க நிறைவுடன். அனைவருக்கும் அகம்பறிந்த அகத்தூய்மை எனும் போகி மற்றும் புற உலக நன்றி உணர்வு வாழ்க்கை எனும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தக்கன பொங்கி தகாதன போக்கி நேற்றும் இன்றும் மட்டும் இன்றி ஆயுள் முழுவதும் ஆனந்தமுடன் தனது உடல், குடும்பம், சுற்றம், தொழில், சமுதாய கடமைகளை நன்றி உணர்வுடன், நேய உணர்வுடன், பொறுப்புணர்வுடன், கடமை உணர்வுடன், தன்னார்வமுடன், நிபந்தனையின்றி மகிழ்ச்சியை பொங்கும் தவம் இருக்கிறோம். உலகங்களில் ஈர்ப்பு மையமும் உயிர் இனங்களில் உயிர்காந்த கருமையமும் நலமுடனே வடிவம், குணம், நல் இயற்கை சீர்மையால் பொங்கும் சீருணரும் தவம் இருக்கிறோம். புலன் உணர்வால் பூ உலக வளம் காத்து எண்ணம், சொல், செயல்களின் சீர்மையுடன் நம் உயிர்காந்த தரம், அளவு, அழுத்தம் காத்திட எண்ணம், சொல், செயல்களை பொங்கும் தவம் இருக்கிறோம். உருளும் உலகங்களில் ஈர்ப்பு மையமும் உயிர்களில் காந்த கருமையமும் பொருள் உலகில் நம் எண்ணம், சொல், செயல்களுக்கு ஏற்ப பொருத்தமுள்ள விளைவுகளாகும் இன்ப, துன்ப, செயல் விளைவு உணர்வுடன் பிரியா இன்பம் பொங்கும் தவம் இருக்கிறோம். யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தராமலும் போக்கியும் துன்பப்படுவோருக்கு இயன்ற உதவிகளை பொங்கி இசைவுடன் வாழும் தவம் இருக்கிறோம். பிற உயிர்க்கு இன்னா செய்யாத ஒழுக்கம் எனும் தவம் இருக்கிறோம். தனக்கும் பிறர்க்கும் உடலுக்கும் மனதுக்கும் இப்போதும் எப்போதும் நன்மையே விளைவிக்கும் எண்ணம், சொல், செயல்களை இசைவுடன் பொங்கும் தவம் இருக்கிறோம். ஐந்தீதொழித்து ஐந்தலம் பற்றி சிந்தனையை, உடல் நலனை, உயிர் வளத்தை, மனமகிழ்ச்சியை, ஆனந்த அமைதியை பொங்கும் தவம் இருக்கிறோம். குற்றம், குறைகாணல், வஞ்சம், பொய், கோள் சொல்லல் போக்கி நன்றி, நட்புணர்வு, நலம், பிறர்க்கு செய் தகுதி, ஞானநெறி நாட்டமுடன் மன்னிப்பை மனதார பொங்கும் தவம் இருக்கிறோம். பொய்சூது, கொலைகளவு, பாலொழுக்க தவறு, புலன்படுத்தி அளவு கடந்து இன்பம் நுகர் பழக்கம் போக்கி சிறிதளவும் பிறழாமல் செயல் விளைவு நியதியால் விளைவாகும் தீங்குகளை தவிர்த்து போக்கி அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம், அறிவின் மயக்கம் தெரிந்து உழைப்பு, உணவு, ஓய்வு, உறக்கம், உறவு எண்ணங்களில் அளவு முறை காத்து ஆயுள் முழுவதும் ஆனந்தம் பொங்கி வாழும் தவம் இருக்கிறோம். நிறைவு பெறாமல் இருக்கும் பேராசைகள், இசையில்லாத எண்ணம், சொல், செயல், பேச்சு, மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உளம் பொறுத்தல், மற்ற உயிர் சுதந்திரமும் வாழ்வின் பலமும் பறித்தல், நிறைவழிக்கும் சினம், வஞ்சம், பொறாமைகளை தவிர்த்து கருமைய தரம் காக்கும் தவம் இருக்கிறோம். திறமை, தகுதி, தேவையில் நியதி, சூழல், எண்ணம், சொல், செயல்களில் இசைவாகும் தவம் இருக்கிறோம். நிறைவழிக்கும் மன்னிப்பு, சகிப்பு, பொறுமை, நெறியான உணவு, உழைப்பு, உறக்கம், ஓய்வு, போக்கம் எண்ணங்களால் கருமைய தூய்மை காக்கும் தவம் இருக்கிறோம். தன்முனைப்பு, 6 குணம், 5 பேரும் படித்தெயல்கள், வன்முறைகள், வீண் செலவு, பிறர் பொருள் கவர்தல், மற்றவரை வருத்துதல், பின்விளைவை அறியா பழக்க வழிவாழ் சோம்பல் தன்மைகளை விழிப்புடன் தவிர்க்கும் கருமைய தூய்மை தவம் இருக்கிறோம். போதை, போர், பொய், புகை, நெகிழி தவிர்த்து பொறுப்புணர்வுடன் தன் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்ந்து மதிபிறந்து மற்றவர்கள் உடல் மனம் ஒடுக்காமல் உணவுக்கு விலங்கு உயிர் பறிக்காமல் பிற துன்பங்களை இயன்றவரை போக்கி நேயமுடன் வாழும் தவம் இருக்கிறோம். நாம் நேற்றும் இன்றும் ஒரு தொடர்பு இருக்கிறது. என்னவென்றால் போகி என்பது பொங்கல் என்பது, போகியும் பொங்கலும் இதனுடைய தொடர்பு என்னவென்று பார்க்கலாம். போகி என்றால் போக்குதல், பொங்கல் என்றால் போகித்தல், போகித்தல் அனுபவித்தல். எனவே இந்த போக்கி என் போகி பற்றி எதை குறிக்கிறது என்றால் தன்முனைப்பை போக்கிய நாளே போகி. ஏனென்றால் தன்முனைப்பை போக்கினால் தான் நம்முடைய தன்மதிப்பை உணர முடியும். தன்மதிப்பை உணர்ந்தால்தான் நாம் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். மார்கழியின் பனியும் குளிரும் விடைபெற்று தையின் வரவை எதிர்நோக்கி காத்திருக்கும் வேளையிலே முதல் திருநாள், அதுக்கு அதாவது தையின் முன்னாள் போகி. இது வெறும் புறக்காட்சியோ அல்லது பழைய பொருட்களை எரிக்கும் நாளோ மட்டுமல்ல. இது ஒரு முழுமையான மாற்றத்தின் அடையாளமும் நம் அகமும் புறமும் தூய்மையின் பண்பாட்டின் ஞானத்தின் வெளிப்பாடாகும். போகி என்றால் போக்கி என்கின்ற வார்த்தையிலிருந்து வந்த ஒரு வார்த்தை தான் போகி. அதாவது போக்குதல். தமிழில் பழையன கழிதலும் புதியன புகழும் எனும் வாழ்க்கை நெறிமுறை நாம் அறிந்தது. போக்கி என்பது தேவையற்ற அனைத்தையும் வெளியேற்றும் செயல். அதாவது இதில் மனதின் அழுக்குகள், நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கெட்ட வழக்கங்கள் அனைத்தும் இதில் அடங்கும். இது ஒரு தன்னிறைவான செயல்பாடு. போகம் என்பது செயலின் பயன். ஆகவே போகம் என்றால் அனுபவித்தல். ஆகவேதான் இன்பத்தின் அடையாளமாக இந்திர தேவனை குறிப்பிடுவார்கள். இந்திரன் என்றால் அது எல்லாமே வெறும் கதைகள். அந்த கதையின் உட்பொருள் என்னவென்றால் இந்திரன் என்பது நம்முடைய புலன்களை குறிக்கக்கூடியது. ஆகவே புலன்கள் மூலம்
உலக பொருட்களையும் பிறரையும் தொடர்பு கொள்வதால் இன்ப துன்பம் அடைகிறோம் என்பதாகும். எனவே போகியானது போகியாக மாறுவதே இந்த நாளினுடைய முக்கியத்துவம். போகி இல்லாமல் பொங்கல் கிடையாது. பழையதை போக்காமல் புதிய போகம், அதாவது இன்பம், வளம் மற்றும் அனுபவிக்க இயலாது. இந்த இரு மொழி சொற்களின் இணைப்புதான் இரு கருத்துகளின் தூய்மை, போகியும் பொங்கலும். புராணம் இப்போது குறிப்பிடுவது நாம் வெறும் கற்பனையான கதை மட்டுமே. இதில் நாம் விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும், உட்கொள்ள உணர வேண்டும், கதையை விட்டுவிட வேண்டும். என்னவென்றால், கோவர்த்தனகிரி மற்றும் இந்திர வழிபாடு என்பது போகி பண்டிகையின் பின்னணியில் உள்ள மிக முக்கியமான புராண நிகழ்வு. இவை வெறும் கதைகள். மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியது இதனுடைய உட்பொருளை நாம் உணர்ந்து ஒழுக வேண்டும். என்னென்றால், கிருஷ்ணருக்கும் இந்திரனுக்கும் இடையிலான மோதலை இந்த பாகவத புராணம் குறிக்கிறது. அதன்படி ஆயர்வாடி மக்கள் இந்திரனுக்கு பூஜை செய்வதை பார்த்த கிருஷ்ணர் அவர்களுக்கு வாழ்வாதாரம் தரும் பசுக்களையும் கோவர்தன மலையை வணங்குவதே முறை என்று அறிவுறுத்துகிறார். இந்திரனின் அகங்காரம் இதனால் சினமுற்ற இந்திரன் மேகங்களை ஏறி ஆயர்வாடி அழிக்க முயன்றான். கிருஷ்ணர் கோவர்தன மலையை தூக்கி மக்களை காத்தார். இது எதை குறிப்பிடுகிறது? போகி உருவான விதம் என்ன? தனது தவறை உணர்ந்து கிருஷ்ணரிடம் இந்திரன் சரணடைந்தான். அவரது கர்வத்தை போக்கிய, அகங்காரத்தை போக்கிய நாளை கொண்டாடுவதே இந்த போகி திருநாள். இதுவே இந்திர விழா. ஆக போகி என்பது பழைய பொருட்களை கொளுத்துவதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய அகங்காரத்தை போக்குவது என்பதை நாம் உணர்ந்து கொள்வது. இந்த போகியினுடைய உட்பொருளாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய தன்முனைப்பை போக்குவது. இதனுடைய உட்பொருள் மெய்ப்பொருள் தத்துவம் பார்க்கும்போது அகத்தீயும் புற தூய்மையும். போகியின் எல்லா நடைமுறைகளும் புறத்தை விட அகத்தை நோக்கியே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பழையன கைதல் என்பது எரியும் நெருப்பு புறப்பொருட்களை மட்டுமல்ல, அகத்தின் தீய எண்ணங்கள், பொறாமை, பழைய புண்கள், தோல்வி உணர்வுகள் ஆகியவற்றையும் சாம்பலாக்குவதே போகி. அதோட காப்பு கட்டுதல் என்று ஒரு நடைமுறை இருக்கிறது. என்னவென்றால், சிறுவேளை, ஆவாரம்பூ, வேப்பிலை இவை கட்டுவது ஏதோ ஒரு மூட நம்பிக்கை அல்ல. நோய் கிருமிகளை நீக்குவதோடு மட்டுமின்றி தீய சக்திகளையும் நேர்மறை அதிர்வுகளையும் வீட்டிற்குள் அனுமதிக்காது. மாயிலையை பிளாஸ்டிக்கில் கட்டுவதற்கு பதிலாக மாயிலை இயற்கையாக கட்டும்போது தூய தென்றலை வீட்டுக்குள் அனுமதிக்கும். அழகுக்காக மட்டுமல்ல, அது ஆரோக்கியத்திற்காக என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, கோலம் இல்லாமல் பொங்கல் இல்லை. அந்த கோலம் உயர்த்துவது என்ன? வெறும் அழகுக்காக மட்டுமா? வீட்டு வாதலில் லட்சுமி ஐஸ்வர்யம் கிடைக்க வேண்டும் என்பதற்கு மட்டுமா? இல்லை. மனம் என்னும் வீட்டின் நுழைவாயிலை அழகும் ஒழுங்கும் நிறைந்த எண்ணங்களால் அலங்கரிக்க வேண்டும் என்பதுதான் வெளிப்பாடு. கோலம் வெறும் அழகு மட்டுமல்ல, ஒரு நாளின் துவக்கப்புள்ளியிலிருந்து எப்படியெல்லாம் நாம் இசைவாக சென்றால் அந்த நாளை அழகாக, இனிமையாக, வெற்றியாக, மகிழ்ச்சியாக முடிக்கலாம் என்பதை குறிப்பிட்ட புள்ளிகள் எனும் திட்டமிடலும், குறிப்பிட்ட வழியில் விரலின் அசைவு போல மன ஓர்மையுடன் எண்ணம் சொல் செயலாற்றும் ஒழுக்கமும் பின்பற்றி நம்முடைய இலக்கை அடையும் வழியை நமக்கு நாமே நினைவுபடுத்திக் கொள்வதே இந்த அறிவியல் கோலம். போகியினுடைய வழிபாட்டு முறைகள் பார்க்கும்பொழுது ஒரு முழுமையான வழிகாட்டியாக நமக்கு இருக்கிறது. பொங்கலுக்கு முன்னாடி நாம் இந்த போகி இல்லாமல் பொங்கல் கொண்டாட முடியாது. அதுபோல தூய்மைப்படுத்துதல் போகி பண்டிகையின் தொடக்கமான அதிகாலை வேளையிலே வீட்டில் தேவையற்ற மற்றும் பழைய பொருட்களை அப்புறப்படுத்துகிறோம். வெறும் குப்பைகளை அகற்றும் செயல் அல்ல, நம் வீட்டிற்குள் தேங்கியுள்ள எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை அதிர்வுகள் தங்குவதற்கான இடத்தை தயார் செய்யும் முக்கிய நிகழ்வு இந்த போகி பண்டிகை. காலையிலே இந்திர பூஜை மற்றும் பொங்கல் காலை வேளையிலே மழைக்கும் நிலத்தின் வளத்திற்கும் காரணமான மேகங்களின் அதிபதியான இந்திர தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்திர பூஜை செய்யப்படுகிறது. உழவுக்கும் தொழிலுக்கும் ஆதாரமாக விளங்கும் மழையை போற்றி புதுப்பானையில் பொங்கலிட்டு இயற்கை ஆற்றலுக்கு, ஐம்பேர் ஆற்றல்களுக்கு படைப்பது நம் முன்னோர்களின் பண்பாடாகும். அலங்காரம் மற்றும் கோலம். மாலை நேரத்தில் வீட்டை முழுமையாக துடைத்து தூய்மைப்படுத்தி மாயிலை தோரணங்கள் மற்றும் வேப்பிலை தோரணங்களால் அலங்கரிக்கிறோம். வாசலில் வண்ணமயமான மாக்கோலங்கள் 20 நம் எண்ணங்களையும் ஒழுங்குபடுத்துவதற்காகவே. மேலும் அந்த இரவு முக்கியமான ஒரு நடைமுறை நம் பண்பாட்டில் இருந்திருக்கிறது. அதாவது முன்னோர் வழிபாடு என்பது. முன்னோர்கள் நமக்கு வாழ்ந்து வழிகாட்டிய அந்த நேரிய வழியை நாம் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக இரவு நேரத்தில் மறைந்த நினைவு கூர்ந்து அவர்களுக்கு படையல் செய்வது மூத்தோர் வழிபாடாக இருக்கிறது. இதெல்லாம் இப்பொழுது பின்பற்றுகிறோமா என்பது அவர்களுக்கு தெரியும். இவற்றுடைய முக்கியத்தை நாம் உணர வேண்டும் என்பதற்காகவே இங்கே நாம் நினைவுபடுத்துகிறோம். வரப்போகும் தை மாதத்திலும் அதற்கு பின்னரும் நம் குடும்பம் தங்கு தடையின்றி செழிப்பாக வளர்வதற்கு இவை மிகவும் அவசியமானதாக கருதப்படுகிறது. ஆகவே போகி என்பது போகியில் இருந்து போகிக்கான பயணத்தின் திருநாள். இது ஒரு முழுமையான மீட்பு. புறக்குப்பையும் அகக்குப்பையும் மனமென்னும் வீட்டை ஞான கோலமிட்டு நன்றி மற்றும் பரிவு என்னும் சர்க்கரை பொங்கலை அனைவருக்கும் பகிர்ந்தொன்று வாழும் நன்னாள். இது வெறும் பண்டிகை அல்ல, ஒவ்வொரு ஆண்டும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளவும், தன் வேர்களுடன் மீண்டும் இணைக்கவும், உயர்ந்த நோக்கத்துடன் மீண்டும் தொடங்கவும் நமக்கு வழங்கப்பட்ட ஒரு பாரம்பரிய அறிவியல் திருநாளே போகியும் பொங்கலும். வாழ்க இசையுடன், வாழ்க நிறைவுடன். அனைவருக்கும் அகங்கணிந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, நிறைவு. மெய்ப்பொருள் ஆன்மீக மையத்தளத்தில் உட்பொருள் உணர்ந்து பொங்குவோம் என்ற தலைப்பில் அழகாக உரையாற்றிய ஆன்ம சிந்தனையாளர் திரு பொன்கோ எத்திராசன் ஐயா அவர்கள், தக்கன பொங்கி தகாதன போக்கி நிபந்தனை இன்றி தன்னாருடன் பொங்குவதே பொங்கல், அகமும் புறமும் தூய்மையாக்கி ஆனந்தத்தோடு கொண்டாடுவதே பொங்கல், எல்லா
பொருளுக்கும் நன்றியை கூறி இல்லத்தை தூய்மையாக்கி வாசல் கோலமிட்டு அகத்திலும் நல்ல கோலங்களை ஒரு நாள் தொடக்கம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக கோலமிடுகின்ற ஒரு நல்ல பண்பாட்டை தமிழர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்ற சிந்தனையோடு நிறைவற்ற நிறைய சிந்தனைகளை அல்ல குறையாத அமுத சுரபி போல வழங்கிக் கொண்டிருந்த ஐயா அவர்களுக்கு மெய்ப்பொருள் ஆன்மீக மையத்தளத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நேரம் கருதி ஐயா அவர்களை இன்னும் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அடுத்த ஆசிரியர் பேச நேரம் இருக்கிறது.